Responsibility is not a myth here, but a reality achieved here. It distributes its earned wealth to the most deserved and to the poor sections of the society. Sterlite has built a pediatric block for children which is inside the government hospital. The foundation was laid on 6/6/2008 and was inaugurated on 24/10/2009. The children's ward is airy, spacious and big. Hygienic facilities and spacious rooms ensure that the pediatric ward is sufficient for the inpatients. இந்த தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே ஒரு தனி கட்டட அமைப்பு ஸ்டெர்லைட்டால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது தூத்துக்குடியிலும் தூத்துக்குடியை சுற்றி உள்ள ஏழை எளிய இளம் சிறார்களுக்கு குழந்தைகளுக்கு மருத்துவ வசதியை அதிகமாக கொடுப்பதற்கு மிகவும் உதவியாக அமைந்துள்ளது. இதனை அளித்த ஸ்டெர்லைட்டுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். Today, everyone says that life has become more mechanical and machine-like. The domination of machine and technology has made man tougher like a machine, losing the finer aspects of heart and humanity. In this scenario, the innocent children are the only source for heart, compassion and love. But the innocent children with soft heart too become a prey to chronic heart ailments. Call it God's cruelty or nature's curse, few children suffer from heart diseases. Huge money is required for their treatment. Even the heart transplant is possible, but only with huge medical expenditure. When the children with heart disease belong to poor parents who find it hard to source income for their day-to-day living, the misery becomes helpless. When day-to-day survival is a problem, what can the poor parents do? To help the most needy and deserved at the time of crisis, Sterlite has offered to give free heart treatment to underprivileged children who cannot afford medical treatment. Sterlite is sponsoring the medical treatment for children who suffer from heart disease and whose parents cannot afford to spend huge sum of money for treating heart diseases. அக்கா பையனுக்கு இதயத்துல வாட்டர் இருந்துச்சு, அது வெளிய செலவு பண்ணி பார்க்க முடியல. இந்த ஸ்டெர்லைட்ல உள்ளவங்க தான் அந்த செலவெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த எங்க அக்கா பையன் உயிரோட இருக்க காரணமே ஸ்டெர்லைட். பையன் பேர் மகாராஜன். நாங்க இருக்கிறது தேவர் காலனியில அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் ஒரு முகாம் கொண்டு வந்திருந்தாங்க, மாப்பிள்ளை முகாம். அங்கே கொண்டு போய் மகனை காட்டி இங்க இருதயத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னோன்னே மாப்பிள்ளை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் இப்ப காட்டினோம். இந்த ஸ்டெர்லைட் மூலமா அந்த மாதிரி உதவி பண்றேன்னு சொன்னாங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் சொன்னாங்க. 6 மாசத்துல இருந்தே என் குழந்தைக்கு இப்படி இருக்குது. 6 மாசத்துல இருந்தே 5 வயசு இப்ப அவனுக்கு ஆகுது. 5 வருஷம் வரையும் ஆஸ்பத்திரியில காட்டிக்கிட்டே தான் இருக்கும். மாத்திரை கொடுத்தும் சரியா கேட்கல. அப்புறம் இந்த ஸ்டெர்லைட் மூலியமா இந்த ஆப்ரேஷன் பண்றேன்னு சொன்னாங்க. 2 லட்சம் செலவாகும்னு சொன்னாங்க. நீங்க ஃப்ரீயாவே உங்களுக்கு பார்த்து விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அங்க போய் பண்ணி இப்ப என் குழந்தைய நல்லா இருக்கு. எல்லா பிள்ளைகள் மாதிரியும் நல்லா விளையாடுது. காய்ச்சல் சரிதான் இருந்தது, அதனால காமிக்க போயிருந்தோம். அப்போ ஆட்டில் ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அவ்வளவுக்குள்ள பார்க்கறதுக்குள்ள வசதி என்கிட்ட கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னாடம் உழைக்கிறவங்க, அதனால எங்கள் கையில் பைசா கிடையாது. அந்த நேரம் ஸ்டெர்லைட் மூலியமாக இது ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவங்ககிட்ட உதவி கேட்டு போனோம். அப்போ அவங்க உதவி செஞ்சாங்க. பிள்ளைக்கு நல்லா ஆப்ரேஷன் பண்ணி இப்போ பிள்ளை நல்ல முறையில் இருக்கிறா. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி இருதயத்தில் ஓட்டை இருக்குது உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால 90% தான் இருக்குது, 2% இழப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எப்படினாலும் சரி எங்கள் பொண்ணை நீங்கள் காப்பாற்றி கொடுத்தா போதும் அவங்க ஸ்டெர்லைட் மூலிமா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் இப்போ எங்கள் பொண்ணு நல்லா இருக்கா. The scar in the child's heart will thank Sterlite Industries for years and years. Every year, 30 lakhs is spent for heart surgery of children. A total of 98 children have been treated for heart ailments and 80 lakhs has been spent for this project. It is a popular saying, health is wealth. Even to get the health and preserve your health,
you need to spend your wealth. But the poor people's health without any wealth is a big question mark before the society. A larger number of poor people with ill health and a pathetic condition of not being able to get good health facilities is a cause of great concern not only to the poor people but to the nation as a whole. ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் சார்பாக தினந்தோறும் கிராமப்புற மருத்துவ மையங்கள் திங்கட்கிழமை மடத்தூரிலும் செவ்வாய்க்கிழமை மேலவட்டான் மற்றும் பண்டாரம்பட்டியிலும் புதன்கிழமை சிலுக்கன்பட்டியிலும் வியாழக்கிழமை சாமிநத்தம் மற்றும் வீரபாண்டியபுரத்திலும் வெள்ளிக்கிழமை மடத்தூரிலும் சனிக்கிழமை மீளவட்டான் கிராமத்தில் மீண்டும் தினந்தோறும் மாலை 2 மணி முதல் 5 மணி வரை தன்னலமற்ற சிறந்த கைதேர்ந்த மருத்துவ நிபுணர்களினால் இந்த மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. எத்தனையோ ஏழை எளிய மக்கள் தங்களது வியாதிகளுக்கு தகுந்த சிகிச்சையை இலவசமாக பெற்று மீண்டும் பயனடைந்து வருகின்றனர். ஸ்டெர்லைட்னால எங்களுக்கு நல்ல மருந்து மாத்திரை எல்லாம் இலவசமா கிடைக்குது. இதனால நாங்க நல்ல பயனடைஞ்சிருக்கோம். இது வடசில்குமட்டி முத்தமாயம் பேரு. நான் சத்துணவுல வேலை பார்க்கேன். எங்களுக்கு இலவசமா மருந்து மாத்திரை கொடுக்காங்க. எங்களுக்கு குணமாவும் ஆகுது. எங்களுக்கு வெளியெல்லாம் போக முடியாது. என் பையனுக்கு 2 ரெட்டை பிள்ளைகள் மருந்து மாத்திரை சளி மருந்து எல்லாம் வாங்கிக்கிடுவோம். காய்ச்சல் மருந்து. Every day, free medical checkup from 2 p.m. to 5 p.m. to the remote villagers with expert and qualified doctors' treatment and free quality medicines is now a reality to the poor and deserving villages of Tuticorin district. Today, the health is more within reach of the poor people thanks to the efforts of Sterlite. The poor people are now acquiring the priceless personal wealth. Is very critical as it shapes a human life. Character and hygiene are very important like education. The hygiene lessons taught in the very early ages will be of very long help to students. Sterlite realizes this and plays a crucial part in educating the school children of Tuticorin in the area of personal hygiene. October 15th has been announced as the Hand Wash Day. In July 2009, Sterlite introduced the Hand Wash Day at Nenapuram TNDTA Primary School to teach students on effective hand washing methods to avoid infections. It is also sponsoring free soap to each student every month to ensure the good hygiene habit to imbibe in them and help them in the long run. The students are taught the art of hand washing. What will happen if they do not wash their hand? How the germs and infections will spread if they do not wash their hand? When and how they have to wash their hands and the right methods of hand washing are taught to them. ஜூலை 2009 இருந்து ஸ்டெர்லைட் நிறுவனத்தால சுத்தமாக கை கழுவுற திட்டம் எங்க நைனாபுரம் TNTA தொடக்கப்பள்ளியில அறிமுகப்படுத்தினாங்க. ஒவ்வொரு மாதமும் சரியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சோப்பு வீதம் கொடுத்து அவங்களுக்கு நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு எப்படிதான் கை கழுவணும், எப்படி ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா பின்பற்றி இப்போ ஓரளவுக்கு வழக்கமாக அந்த வர்ற நோய் தாக்குதல்ல இருந்து அவங்களுக்கு நல்லா பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் கூட இப்போ இது நிறைய பணிகள் செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. தனியா அந்த பிள்ளைகளுக்கு தனியா டியூஷன் கொடுக்கறாங்க. எல்லா சமூக சேவைகள்ல இதுவும் ஒண்ணு. எங்களுக்கு ஸ்டெர்லைட் நிறுவனத்தால பல பயன்கள் கிடைச்சிருக்கு. இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுத்தமான கைகளை ஆரோக்கியத்தின் அடையாளம்ங்கிற திட்டத்திற்காக ஸ்டெர்லைட் நிறுவனத்திலிருந்து சோப் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு மாசமும் இப்ப 2 வருஷமா சோப் கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த சோப்பு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கொடுக்கறதுனால பிள்ளைங்க நல்லா சுத்தமா கையை கழுவி சாப்பிடறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு வந்த பின்னாடி அந்த சோப்பை கழிச்சு கையை கழுவுறதுனால சுத்தமா ஆரோக்கியமாக எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா இருக்கிறாங்க. என் பேர் அங்காபுரம். நான் TNDTA ஸ்கூல்ல 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் முதல்ல சோப்பு வச்சு கையவே கழுவ மாட்டேன். ஸ்டெர்லைட் மாசம் எனக்கு சோப்பு கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க இப்படி கையை கழுவணும், அதுபடி நான் கையை கழுவுறேன். The students have now realized the importance and necessity to wash hands and the right methods to wash hands. They have understood the basic concept: health is imperishable wealth. The pure and hygiene hands are the basis for good health. The conscious students who are visibly excited with the health pamphlets tell us they have got the basic awareness of health
and hygiene. The Sterlite Industries will always be a lighthouse to the seeking and underprivileged people who are caught in the streams of darkness called poverty.